ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பப்பாளி பழத்தை வச்சு எப்படி ஒரு அல்வா பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். பப்பாளி சாப்பிட்றனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: பப்பாளி 1 கப் எடுத்துக்கோங்க, நல்லா பழமாக பார்த்து. மில்க் பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி திராட்சை, நெய், ஏலக்காய் தூள், வெல்லமும் ஏலக்காய் தூளும் போட்டு நான் நல்லா கொதிய வச்சிட்டேன். ஸோ அதுக்கு நல்லா கொதிய வச்சு ஃபில்டராகி எடுத்து வச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே பாத்திரத்தில் வெட்டி வச்சுருக்க பப்பாளி பழத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா மேட்ச் பண்ணி விட்டு வேக வைங்க. நல்லா வேக வைக்கணும், அப்போ தான் இந்த கட்டி கட்டியாக வராமல் இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் ஊற்றிடலாம். வெல்லம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வச்சுருக்கிற மில்க் பவுடர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு இந்த கட்டி இல்லாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், நல்லா கிண்டணும். இந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம கிண்டிகிட்டே இருக்கோம். ஆல்மோஸ்ட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பாதாமை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு செகண்டில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.